என்னதான் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அவர்கள பத்தியும், ஏஆர் முருகதாஸ் அவர்கள பத்தியும் இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதுங்க. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட மதராசி படத்தோட 2 முக்கியமான இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதை இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன கதை அப்படிங்கிறத உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் அவர்கள பத்தி தொடர்ந்து நெகட்டிவிட்டியா பேசிட்டு இருக்காங்க. சில விஷயங்கள கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. அதெல்லாம் ஏன் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ, இத்தனை அப்டேட்டுகளும் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க ஒரு சிவகார்த்திகேயன் அவர்களோட ஃபேனா இருந்தா, சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ட போட்டு விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு துப்பாக்கி 2 பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே ஆர்வம் இருந்துட்டே இருந்திருக்குது. அதுக்கான நேரமும் சூழலும் அமையவே இல்ல. ஸோ, ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது நம்ம தளபதி அவர்கள் வந்து நாட் மோர் இன் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட குடுத்துட்டாரு. அரசியலுக்கு போயிட்டாரு. அதனால சுதாரிச்சுட்ட நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து அடுத்தது யார வச்சு பண்ணலாம் இந்த கதைய? ஏன்னா இந்த கதை வந்து பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் நம்ம சிவகார்த்திகேயன் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாரி ஒரு விஜய்க்கு ஈக்குவலான ஒரு ஆள போட்டா தான் இந்த படம் வந்து நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி துப்பாக்கிங்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய அளவுல பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் குடுத்த படம். அந்த படத்த ஒரு நல்ல ஒரு ஹீரோ வச்சு பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தபோது தான் நம்ம சிவகார்த்திகேயனோட வளர்ச்சிய பார்த்து ஏஆர் முருகதாஸ் சரி கரெக்டான ஆளு நம்ம சிவா தான் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி சிவாவ இந்த படத்துல வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க துப்பாக்கியோட இம்பாக்ட் இந்த படத்துல நிறையாவே இருக்குன்னு சொல்றாங்க. அதுல இருந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த கதையோட பின்னணி ஆகட்டும், எல்லாமே இந்த படத்துல கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா நம்ம இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு துப்பாக்கியோட மேக்கிங்கை கண்டிப்பா இந்த படத்துல நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஏஆர் முருகதாஸ் வந்து மெனக்கெட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காராம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அவரோட படங்கள் எதுவுமே ஹிட் ஆகல. 2, 3 படங்கள் தொடர் தோல்வியை சந்திச்சுது. அதனால இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் பிளாக்கா, ஒரு சென்டிமெண்டலா வந்து மக்களை கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து சூஸ் பண்ணி இப்போ நம்ம சிவாவை வச்சு இந்த நடிக்க வச்சுட்டு இருக்காரு. இந்த படம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தீபாவளிக்கு இந்த படத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கோட் படத்துல வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை கொடுத்துட்டு போவாரு. அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தான் நம்மளுக்கும் தோணுது. ஓகே. செகண்ட் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்துல ரொம்ப சீரியஸா காமிச்சிருக்காங்க. சரி எதுக்காக ரொம்ப சீரியஸா இருக்கணும்? ஒண்ணு தன்னோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா அதை தட்டி கேட்கிற ஒரு ஆளா சீரியஸா இருக்கலாம். இல்ல இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அதை வந்து நான் சரி பண்ண போறேன் அப்படின்னா ரொம்ப சீரியஸா இருக்கலாம். இந்த 2 விஷயங்களுக்காகத்தான் வந்து ரொம்பவுமே வந்து நம்ம சீரியஸா இருக்க முடியும். இதுல வந்து நான் செகண்ட் கேட்டகரி எடுத்துக்கிறேன். இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, அதை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றாரு. அதுக்காகத்தான் இவர் வந்து ரொம்ப சீரியஸா இருப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இதுக்குண்டான ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி எப்பவுமே வந்து ஏஆர் முருகதாஸ் படங்களை பார்க்க முடியும். முழுக்க முழுக்க இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, இந்த நாட்டில் நடக்கிற முக்கியமான சம்பவங்களை ஹைலைட் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணுற மாதிரி கதைகள் தான் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து எடுப்பார். அதனால் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் இந்த நாட்டில் நடக்கிற ஏதோ ஒரு முக்கியமான சம்பவத்தை பேஸ் பண்ணி அதை வந்து இவர் வந்து அந்த பிரச்சனைகளை தடுத்து அதை வந்து முடிவுக்கு கொண்டு வராரு. அப்படித்தான் வந்து இந்த படத்தோட கதையும் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த கிளிம்ஸில் பார்க்கும்போது தெரியுது. ஓகே. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, வழக்கமா நம்ம ஏஆர் முருகதாஸோட ஒன்லைன் ஸ்டோரி தான். என்னன்னா வந்து தீவிரவாத கும்பல் வந்து ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. அந்த விஷயத்த அச்சீவ் பண்றதுக்காக நிறைய இடங்கள்ல பிளாஸ்ட் பண்றாங்க. நிறைய பேர் கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு டிடெக்டிவ் ஆபீசரா வந்து வர்றாரு. இவர் வந்து இந்த பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு அந்த தீவிரவாத கும்பலை எப்படி அழிக்கிறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது அப்படித்தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டோரி லைன் வந்து அடிபடுது. அங்கங்கே பிளாஸ்ட் காட்டுறாங்க. அந்த அங்கங்கே பெரிய பெரிய துப்பாக்கியில் வச்சுட்டு ஷூட் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அவங்களோட காஸ்டியூம் அந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தீவிரவாத கும்பல் தான் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. நீங்கள் வேணால் இந்த கிளிம்ஸை இன்னொரு டைம் பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி லைன் தான் வந்து நம்ம இந்த மதராசி படத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இப்போ நெகட்டிவிட்டியாக வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்னா வந்து என்னப்பா எப்போ பார்த்தாலும் இந்த தீவிரவாத கும்பலை வச்சே படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த தீவிரவாதிகள் வச்சு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் வந்து இவங்க எல்லாமே ஒரு சார்பு மக்கள் எல்லாமே தீவிரவாத கும்பல், மற்றவங்களாம் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து காட்சிப்படுத்துறீங்களே இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் பற்றி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பேசுகிறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் என்னப்பா மதராசி அப்படின்ட்டு ஒரு பழைய படத்தோட டைட்டிலே வைக்கிறீங்க. எதிர்நீச்சல், வேலைக்காரன், அமரன்
அப்படி இப்படின்ட்டு உங்களோட முக்காவாசி படங்களே வந்து பழைய டைட்டில காப்பி அடிச்சு தான் வந்து வைக்கிறீங்க. ஏன் நீங்க சொந்தமா யோசிக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி பழைய நடிகர்களோட பழைய படங்களோட டைட்டில் எடுத்து உங்க படத்துல வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயனையும் வந்து பேசுறாங்க. ஓகே, இந்த மதராசி படத்தோட டைட்டில் வந்து 2006ல நடிகர் அர்ஜுன் அவர்கள் யூஸ் பண்ண டைட்டில். அவர்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு இந்த டைட்டில் வந்து யூஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஏஆர் முருகதாஸை வந்து விடுறது மாதிரி தெரியல. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் வந்து இந்த வன்முறை காட்சிகள், தீவிரவாத கும்பல், இந்த பாம் பிளாஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். உங்களால் வித்தியாசமாக படம் எடுக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து விமர்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து என்னப்பா துப்பாக்கி வந்து நீ விஜய்கிட்ட இருந்து வாங்கிட்டீங்கன்னா நீ வந்து பெரிய ஆளா ஆக்ஷன் ஹீரோவாக வந்துடுவியா? இதுக்கெல்லாம் இன்னும் நீ வந்து எத்தனையோ காலங்கள் வந்து நல்ல நல்ல படங்களை நடிக்க வேண்டியது இருக்குது. சும்மா வந்து இந்த பில்டப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு எகென்ஸ்டாகவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி வந்து நிறைய பேருக்கு வந்து வயிற்றெரிச்சலை கிளப்பிட்டு இருக்குது. குண்டி எரிச்சல், எல்லா எரிச்சலும் வந்து சிவகார்த்திகேயன் மேலே அவர்கள் வருது. ஏன்னா வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் மிகப்பெரிய அந்தஸ்தை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து வாங்கிட்டாரு. அதனாலேயே நிறைய பேர் வந்து அவரை நெகட்டிவிட்டியாக தான் பேசுகிறாங்க. அமரன் படத்துக்கும் பேசுனாங்க, இந்த படத்துக்கும் பேசுனாங்க. அவரோட ஸ்டைலில் அவரோட பாணியில் அவர் வந்து மேலே போயிட்டுருக்காரு. அவரை பார்த்து வயிற்றெரிச்சல் பட்டு நீங்கள் தான் வந்து என்ன சொல்ல போகிறது, உங்களுக்கு அதனால் ஒரு பிரயோஜனமும் வந்து கிடைக்க போகிறதில்ல. அதனால் இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதை இம்மிடியேட்டாக நிறுத்துங்க. உங்களுக்கு வந்து ஒரு நடிகரை பிடிக்கலையா, உங்களுக்கு ஒரு படம் பிடிக்கலையா, அந்த படங்களை இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த படம் உங்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ, எந்த ஹீரோ பிடிக்குதோ அவங்கள பற்றி பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளோட மைண்டுக்கு நல்லது. நம்ம தொடர்ந்து ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டுருந்தா அது நம்ம பர்சனல் லைஃபையும் அஃபெக்ட் ஆகும். ஸோ உடம்ப பார்த்துக்குங்க. அதாவது இந்த வயிற்றெரிச்சல் படுறவங்க நான் சொன்னேன். சரி, இதுதான் வந்து நம்ம மதராசி படத்தோட அப்டேட்டு. இந்த படம் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, இதுதான் மதராசி படத்தோட அப்டேட். இந்த அப்டேட் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கண்டென்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸாக இருந்தால் சிவகார்த்தின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல. ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுகள் தொடர்ந்து உங்கள் சேனலுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.